ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் அவமதிப்பு மற்றும் பிறப்பு இறப்பு விசாரணை தாமதத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. தலைவர் காலத்திநாதன் தலைமையில் சத்தியமங்கலம் அந்தியூரைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கோபி நீதிமன்றத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அமைச்சர் ஐ. பெரியசாமியின் சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நகரில் பொதுமக்கள் நிம்மதியின்றி தவித்து வருகின்றனர். வத்தலகுண்டு நகரம் முழுவதும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் ஒருபுறம் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மறுபுறம் அங்குள்ள பொது மயானத்தில் சுற்றுச்சுவர்கள் இடிந்து புதர் மண்டி சுகாதாரம் இன்றி காணப்படுகிறது. தகன மேடையும் பராமரிப்பின்றி உள்ளது. மயான குளியலறை கழிவறையில் தண்ணீர் வசதி இல்லை. இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் போதும் இறந்த பின்னரும் நிம்மதி இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மின்மயானம் என்று கூறினார்கள். 2 ஆண்டு காலமாக அதை வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி சொந்த ஊரான வத்தலகுண்டில் எங்கு பார்த்தாலும் சாலைகள் பழுதடைந்து போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தது. எந்த ஒரு சாலையிலும் பொதுமக்கள் நடக்குவதற்கோ முடியவில்லை. இப்படி ஒரு கேவலமான திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு சான்றாகும். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே வங்கியில் பல லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது. மேலமாத்தூர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையில் பணியாற்றிய நகை மதிப்பீட்டாளர் சுவாமிநாதன் வாடிக்கையாளர்களின் நகைகளை அடமானம் வைத்து சுமார் 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த புகார் சுற்றுப்புற கிராமங்களில் காட்டுத்தீயாக பரவியதை அடுத்து வாடிக்கையாளர்கள் வங்கியில் குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சந்துரு என் பேர். பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூர் கிராமம். மேலமாத்தூர் இருக்க யூனியன் பேங்கில் எங்கள் அம்மா 10 மாதம் முன் 12 பவுன் அடகு வைத்தார்கள். 1 லட்ச ரூபா அசல் எடுத்தார்கள். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது 5 லட்ச ரூபா காமிக்குது. செக் பண்ணி பார்த்தா 4 லட்ச ரூபா மோசடி பண்ணிருக்காங்க. இதுபோல் 50 லட்ச ரூபாய்க்கு மேல் ஊழல் வந்திருக்கு.